ஹாய் யுவர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கத்தாழை ஜூஸ் அது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இதில் 3 வகையான நன்மைகள் நமக்கு உண்டு. அதை நான் இந்த வீடியோ முடிஞ்சோன்னே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே. முதல்ல ஒரு கத்தாழை துண்டு எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் இல்லை அரை மூடி போதும் நமக்கு. அரை எலுமிச்சம்பழம் ஜூஸு, 3லேருந்து 4 வரைக்கும் ஜீனி ஸ்பூன் ஒரு எடுத்துக்கோங்க. உப்பு, தண்ணி. இந்த கத்தாழையை அந்த மடலை நம்ம எடுத்துருவோம். இது ஏற்கனவே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த கத்தாழையை நம்ம எடுத்து அதை நறுக்கி மேல் நோக்கி வச்சிடணும். அப்போ தான் அந்த கத்தாழையில் சைட்லேருந்து ஒரு ஜெல்லு, எல்லோ கலரில் ஒரு ஜெல்லு வரும். அது முழுவதுமாக வெளியாயிரும். அது இருந்தால் நமக்கு ஒரு மாதிரி கையில் பட்டாலே லேசாக அரிக்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கத்தாழையில் உள்ள ஜெல்லை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. கத்தாழை நல்ல ஒரு மருத்துவ குணம் நிறைந்தது. அதனால் கொஞ்சம் கூட இதை வேஸ்ட் பண்ணாமல் இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வெயிலுக்காக ஃபஸ்ட் ஐஸ்கிரீம் பண்ணேன், 2வது ரோஸ் மில்க் பண்ணேன், 3வது செம்பருத்தி ஜூஸ் பண்ணேன். இப்போ 4வதாக கத்தாழை ஜூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். அப்புறம் நான் மருத்துவ குணம் நிறைந்ததை தான் பார்த்து போட்டுட்ருக்கேன். அதுவும் வெயில் நேரத்தில் உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு இந்த கத்தாழை ஜூஸ் ரொம்ப நல்லது. அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த கத்தாழை ஜெல்லை நான் இப்போ எடுத்துட்டேன். இதில் கொஞ்சம் கூட அந்த பச்சை பிசுறு இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்குவோம். எடுத்துட்டு இதை நம்ம ஒரு ஜார், மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள், ஜெல்லு நல்லா இருக்குது பாருங்களேன். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்க போகிறோம். இது கண்டிப்பாக கையினால் நம்மளால் பெசரிவிடவோ எதுவும் பண்ண முடியாது. அதனால் இதுக்கு மிக்ஸி கண்டிப்பாக தேவை. இதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. பீட் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாதவங்க மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சுகர் போட்டுக்கோங்க. இப்போ இது நம்ம மிக்சியில் ஒரு 2 சுற்றி எடுத்துக்கிட்டால் போதும். இந்த எடுத்தாச்சு. இப்போ இந்த ஜூஸை பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்களேன், நொங்கு மாதிரி நல்லா இருக்குது பாருங்களேன். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எலுமிச்சம்பழம் அதில் நம்ம சேர்க்க போகிறோம். அரை மூடி போதும், 1 டம்ளர் ஜூஸுக்கு அரை மூடி போதும். இது 1/4 லிட்டர், இந்த ஜூஸ் 1/4 லிட்டர். இதுக்கு அரை மூடி எலுமிச்சம்பழம் நமக்கு போதுமானதாக இருக்கும். மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குதுன்றதை எனக்கு சொல்லுங்கள். இப்போ இதனுடைய குறிப்பை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது மிக மிக குளிர்ச்சியானது. உடலில் உள்ள சூட்டை தணிக்கும். உடலில் உள்ள கெட்ட நீரை அகற்ற தன்மை இந்த கற்றாழைக்கு உண்டு. பெண்கள் முகத்துக்கு பொலிவை கொடுக்கறதுக்கு இந்த ஜெல்லை வாரத்துக்கு 2 முறை பயன்படுத்தினால் முகத்தில் கரும்புள்ளியோ இல்லை ஒரு சின்ன சின்ன மார்க்ஸ் இது மாதிரி இருக்கும், அதெல்லாம் வராமல் இது நம்மளை பாதுகாக்கும். குழந்தைங்களுக்கு முதுகுலையோ உடம்புலையோ ஏற்படக்கூடிய வேர்க்கூறு, அதுக்கு இந்த ஜெல்லை நம்ம பூசி விட்டு குளிப்பாட்டினோம்னா மறுநாள் காலையில் அவங்க ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க. அதாவது ஒரு சின்ன காயம், அடிப்பட்ட காயம் வந்தால் கூட அந்த இடத்துல இந்த ஜெல்லை நம்ம வச்சோம்னா அது உடனே அந்த புண்ணு ஆத்துற தன்மை இந்த கற்றாழைக்கு உண்டு. இதை நம்ம உணவாக உள்ளுக்கு கொடுக்கும்போது, ஒரு ஜூஸாக நம்ம உள்ளுக்கு கொடுக்கும்போது அதனுடைய வேலை இன்னும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால் எல்லோரும் இந்த கத்தாழை ஜூஸை செஞ்சு பருகி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.